ஓ, அதான் எந்த மாப்பிளையும் பிடிக்கலன்னு சொல்றாளா? சரிங்க, நான் முடிஞ்சவரை உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றேங்க. இத பத்தி ரவி கிட்ட பேசினா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும், நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேங்க. ஓகே பாய். சரிங்க, பாய் என கட் செய்துவிட்டு எப்படி அவர்களை சேர்த்து வைக்கலாம் என சிந்தித்து கொண்டிருந்தாள். பிறகு தன் கணவனின் பள்ளி தோழிக்கு கால் செய்து, ஹாய் ஸ்ரேயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ரவி ஃப்ரெண்ட் மதன உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும், அவன் எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஏன் கேக்குற? அவரு என்னோட காலேஜ் சீனியர். நேத்து அவரை ஹோட்டல்ல பார்த்தேன். ரவி அவர் மேல கோவப்பட்டாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டா சொல்ல மாட்றாரு. என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? ரவி தங்கச்சி பிரியாவை மதன் லவ் பண்ணாண்டி. அது ரவிக்கு பிடிக்கல. அப்புறம் ரவியை விட மதன் டேலண்ட்னு ரவிக்கு பிடிக்காது. ஆமா, காலேஜ்ல கூட அவர்தான் ஃபர்ஸ்ட் மார்க்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸ்கூல்லையும் அவன்தான் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்ப என்ன பண்றானே தெரியல. நீ அவனை கேட்டியா? அவரு ஓன் பிசினஸ் பண்றாரு. பார்க்க நல்லா ரிச்சா இருந்தாரு. செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான். பிரியாவை லவ் பண்றான்னு தெரிஞ்சு நாங்க எல்லாரும் அவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு டென்ஷன் ஆனோம். கடைசில ரவியால பிரியாவும் அவனை மிஸ் பண்ணிட்டா. சரி, அதை விடு. உன் பையன் எப்படி இருக்கான்? தூங்க தான் விடமாட்டான். உன் பையனும் அப்படிதானே? ஆமா, வளர்ந்தா சரியாகிடும். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஓகேடி, பாய். மாலையில் ரவி வந்ததும் ஸ்ரேயா என்ன பிரச்சனை என்று சொன்னாள் என கூறிவிட்டு மதனுக்கு ஆதரவாக, ஏங்க, மதன் நல்லவருங்க. அவரு காலேஜ்ல ஏன் சைட் அடிக்கலன்னு இப்பதாங்க புரியுது. அவரு பிரியாவை நினைச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட் ஜாஸ்மினை வேணான்னு சொல்றாரு. பிரியாவும் அவரை நினைச்சுக்கிட்டு தான் பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. அவரை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாருங்க. புரியாம பேசாத. நான் அவனை கெட்டவேன்னு சொல்லல. இங்க சாதி தான் தடுக்குது. அவங்க பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும். அது பிரியாக்கு ஓகேன்னு மேரேஜ் பண்ணாலும் நம்ம சொந்தக்காரங்க நம்மள ஒதுக்கி வச்சிடுவாங்க. இனி இத பத்தி பேசாத, ஓகேவா? சரிங்க என்று என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டாள். 2 மாதங்கள் கடந்த பின்பு பிரதீபா வைஷ்ணவிக்கு கால் செய்து, ஹலோ, என்னடி விசேஷமா? ஆமாடி, எனக்கு மேரேஜ் டி. இன்விடேஷன் வைக்கணும். லொகேஷன் அனுப்பிடி. நானும் அவரும் வரோம். கல்யாண பொண்ணு வெளியில வரலாமா? குரூப்ல சென்ட் பண்ணிடி, போதும். மதிப்பா இருக்காதுடி, சொன்னா கேளு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதெல்லாம் இல்லடி. குரூப்ல போட்டுட்டு கால் பண்ணி சொல்லு. நான் அப்படிதானே பண்ணேன். எல்லாரும் வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. ஆனா சௌந்தர்யா நேர்ல இன்விடேஷன் வச்சாலே. அது அவ விருப்பம். உனக்கும் அப்படிதான் பண்ணணும்னா பண்ணு. சரிடி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். ஓகேடி. எப்போ கல்யாணம்? வர 18th டி. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஜாஸ்மின் கிட்ட சீக்கிரம் சொல்லுடி. அப்பதான் அவ வரதுக்கு ஈஸியா இருக்கும். அவ இன்னும் 2 டேஸ்ல வராடி. குரூப்ல போடுவா பாரு. நீங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ்ல, அத மறந்துட்டேன். அப்படிலாம் இல்லடி, அவ தான் கால் பண்ணி சொன்னா. சரிடி, மதனுக்கு சொல்லுவியா? அவன் நம்பரெல்லாம் இல்லடி. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன்டி. அப்போ நம்பர் வாங்கிட்டேன். வேணா விடுடி. ஜாஸ்மின் வரா, அவனை பார்த்து ஃபீல் பண்ணுவாடி. அவளை பார்த்ததே இல்லையாமே. ஒருவேளை பார்த்தா பிடிக்கலாம்ல? ஆமா, நான் பேச போறப்போ என்ன பாப்பான். பேசி முடிக்கிற வரை பார்க்கவே மாட்டான். அவளை பாருங்க பிடிக்கும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் தெரியுமா? நான் கூப்பிட்டாலும் ஜாஸ்மின் வருவான்னு அவன் வரமாட்டான்டி. சரி, நீ வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு. வந்தா வரட்டும், வரலன போகட்டும். சரிடி, நம்பர் அனுப்பு. வைஷ்ணவி நம்பரை அனுப்பினாள்.